ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் கார்ன் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் கிச்சனில் ஆனியன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா தான் இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுமே அந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே தேவையில்லை. இப்போ தனியாக அதை எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மிளகு சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்காங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 கப் வெங்காயம் சேர்த்துக்காங்க. இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் பாதி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் நான் போடுறதை காமிக்க மறந்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். 2 சின்ன தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அரைக்க வேண்டாம்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா குக் ஆகட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்காங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்காங்க. நான் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்படி சேர்த்துக்காங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்காங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்படி மசாலா சேர்த்துக்காங்க. மசாலா நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இதை மூடி போட்டு இப்போ மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு மசாலா. இந்த அளவு இருந்தால் போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா ரொம்ப ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிடலாம். தயிரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக தான் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்க்காமே நல்லா தான் இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவில் போட்டு சீக்கிரம் கிண்டிடக்கூடாது. ஆனியன் உடஞ்சிரும். மெதுவாக கலந்து விடுங்க மசாலாவோட. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்காங்க. இதை திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷத்துக்கு குக் ஆனால் போதும். ரொம்ப நேரம் வேக வேண்டாம். பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆகி மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட் கார்ன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பிளேட்டுக்கு இந்த மசாலாவை மாற்றிக்கலாம். நான் கார்னிஷ்காக கொரியாண்டர் லீவ் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனியன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.